கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே 3 டீம் உடைய பிளேயிங் 11 பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஆர்சிபியோடைய ஃபுல் 11 வந்துட்டு டீகோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக இருக்கிற பிரச்சனையே அந்த மிடில் ஆர்டர் பிரச்சனை தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வருஷம் அதை சரி பண்ணியிருக்காங்க. தினேஷ் கார்த்திக் இருக்கிற வரைக்கும் தாங்கி பிடிச்ச மாதிரி இருக்கு. திஸ் டைம் ஃபுல்லாகவே கவர் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. பிகாஸ் அவங்களுடைய பேட்டிங் டெப்த் ஒரு 8 வரைக்கும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக இனிஷியல் யார் ஓப்பன் பண்ணுவான் அப்படிங்கிறத கேள்வி. ஸோ நான் போட்ட லெவல் படி ஃபில் சார்ல்ட், தேவ்தத் படிக்கல், விராட் கோலி, ரஜத் பட்டிதர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேக்கப் பெத்தல், லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, குர்னால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹேசல்வுட், யஷ் தயால், இந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலுமே இந்த இடத்துல நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் மேபி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரோ அப்படிங்கிறதுனால ஓப்பனிங் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கிறதா பார்க்குறேன். ஸோ அஃப்கோர்ஸ் விராட் கோலி ஓப்பனிங் போறாரு அப்படிங்கிற பட்சத்தில் தேவ்தத் படிக்கல் நம்பர் 2ல வரக்கான சான்ஸ், அதாவது 1 டவுன்ல வரக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். ஸோ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், ப்ரோ தேவ்தத் படிக்கல் அவ்வளோ ஃபார்ம் இல்லை, மேக்ஸிமம் 11ல எடுக்கிறக்கே சான்ஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் அவர் இறக்கி விட்ட பொசிஷன் 5வது 6வது அந்த மாதிரியான டைம்ல தான் இறக்கி விட்டுருக்காங்க. அவருடைய உண்மையான பொசிஷனே அந்த ஓப்பனிங்ல ஆடக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ மிஞ்சி போனால் 1 டவுன்ல ஆடுவாங்க. அப்கோர்ஸ் ருத்ராஜ் கெய்க்வாடு இவரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க, 2 பேரும் நிறைய கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. ஸோ 1 டவுன்ல ஓப்பனிங் சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் தான் 2 பேருமே. ருத்ராஜ் நீங்க ரீசெண்ட் டைம்ல பார்த்துருப்பீங்க, 1 டவுன்ல 4th ரவுண்ட் கூட ஆடி இருக்காரு. ஸோ அதே மாதிரி தேவ்தத் படிக்கலுக்கு மேக்ஸிமம் 1 டவுன் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓப்பனிங் பொசிஷன் தான் கொடுக்கணும். ஸோ ஓவராலா இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் நம்பர் 1 ஸ்ட்ரென்த்தா நான் பார்க்கறது இவங்களுடைய பேட்டிங் தான். ஃபில் ஷாட்ல ஆரம்பிச்சு ஸோ அதுக்கப்புறம் 8வது இருக்கக்கூடிய குர்னால் பாண்டியா வரைக்கும் தரமான பேட்டிங் லைனப் இருக்கு. இதுல லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் இருக்கான்னு பார்த்தோம்னா அதுவும் இருக்குங்க. ஃபில் ஷாட் வந்துட்டு ரைட் ஹேண்டர், தேவ்தத் படிக்கல் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டர், விராட் கோலி வந்துட்டு ரைட் ஹேண்டர், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேக்கப் பெத்தல் லெஃப்ட் ஹேண்டர், லியாம் லிவிங்ஸ்டன், இப்படின்னு சொல்லி அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் குறைஞ்சபட்சம் ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர் 4 ரைட் ஹேண்டர்ஸாவது இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காம்பினேஷனும் இருக்கு. அட் த சேம் டைம் பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க அப்படி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஜேக்கப் பெத்தல் இருக்கிற இடத்துல மேபி டிம் டேவிட் வருவார். ஸோ இன்கேஸ் அவர் ஆட வைக்கல, சின்ன பையன் தான், கொஞ்சம் பொறுத்து வந்து பார்ப்போம், டிம் டேவிட் வந்துட்டு நல்லா ஆடல அப்படிங்கிற பட்சத்தில் ஜேக்கப் பெத்தல் கொண்டு வந்துக்கலாம் நினைச்சாங்கன்னா மேபி டிம் டேவிட், லியாம் லிவிங்ஸ்டோன்லாம் பார்த்தோம் அப்படின்னா சும்மா டெத் ஓவர்ஸ்ல பிரிச்சு வீசிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர் ஹிட்டர்ஸும் இருக்காங்க. அண்ட் மிடில் ஆர்டர்ல தட்டி ஆடி ஸ்கோரை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறக்கூடிய சான்ஸ் இருக்கா? இன்கேஸ் டாப்ல வந்துட்டு ஃபில் சால்ட், தேவ்தத் படிக்கல், விராட் கோலி 3 பேருமே ஸ்கோர் கம்மி அடிச்சு அவுட் ஆயிட்டாங்கன்னா ரஜத் பட்டிதர் ஆங்கர் பண்ணி கொண்டு போனா கூட சப்போர்ட்டுக்கு ஜிதேஷ் சர்மா இருக்காரு, இது போக குர்னால் பாண்டியா இருக்காரு, மறந்துடாதீங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க டெத்தில் ஆட விடாட்டியும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3 விக்கெட் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீ போய் ஒரு ஆங்கர் ரோல் ஆடு, கொஞ்ச நேரம் அப்படியே தாக்கு பொடி, ஸோ அந்த பக்கம் சிங்கிள் போட்டு கூட நிறைய ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பிளேயரா நான் குர்னால் பாண்டியாவை பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் பேட்டிங் ஸ்ட்ரென்த் எப்படி யோசிச்சாலும் செம்மையா இருக்கு. ஸோ 10க்கு தாராளமா 8.3ல இருந்து 8.5 கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ 2வது ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். ஸோ ஆப்வியஸா ஆர்சிபி காலங்காலமா பெட்டர் ஃபீல்டிங் சைடாக தான் இருந்திருக்காங்க. இந்த தடவையும் ஃபில் சால்ட் பயங்கரமா சூப்பர்மேன் டைவெல்லாம் அடிப்பாரு, ஸ்டம்புக்கு பின்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஜேக்கப் பெத்தல் ஒரு யங்ஸ்டர், நல்ல ஃபீல்டரா தான் இருக்காரு. அண்ட் லியாம் லிவிங்ஸ்டனும் செம்மையான ஒரு ஃபீல்டர். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு குர்னால் பாண்டியா, ஸோ இவங்க மட்டும்தான் ஓரளவுக்கு கொஞ்சம் சொதப்புவாங்களே தவிர ஸோ இதுலயும் 10/8 ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட் செம்மையா இருக்குங்க. ஸோ இதைத்தான் ஓவராலா நான் பார்க்குறேன். அண்ட் கொஞ்சம் வீக்னஸ் அப்படிங்கிறது நான் பார்க்கறது இந்த பவுலிங் சைடு தான். ஏன்னா யஷ் தயால் வந்துட்டு போன வருஷம் வந்துட்டு பண்ணாரு, அதுல மாற்றம் கிடையாது. ஹேசல்வுட் செம்மையான ஒரு பவுலர், அதுலயும் மாற்றம் கிடையாது. புவனேஸ்வர் குமார் இப்போ டெத் ஓவர்ஸ் போட போறது யாரு? போன தடவை டெத் ஓவர்ஸ்ல யஷ் தயாலை வச்சு கொஞ்சம் அங்கங்க மேக்கப் பண்ணாங்க. ரீசன் என்ன அப்படின்னா போன தடவை எடுத்த ரீஸ்டாப்லி, அல்சாரி ஜோசப் யாருமே ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல இந்தியன் பவுலியே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. ஸோ ஆனா ஏகப்பட்ட இடத்துல ஒரு சொதப்பினதை பார்த்தோம், லக் வைஸ் வின் பண்ணதை பார்த்தோம். அவர்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் டேலண்ட் இருக்கு அப்படின்னா கூட டெத்தில் யஷ் தயால் அடி வாங்கியிருக்காருங்க. மரண் அடி, ரிங்கு சிங் கிட்ட வாங்கினதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லா தடவையுமே மேக்ஸிமம் அடி வாங்கியிருக்காரு. ஸோ அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் பவுலிங் யூனிட்டோட வீக்னஸாக நான் பார்க்கறது புவனேஸ்வர் குமாரையும் ஹேசல்வுட்டை நம்பி தான் இருக்கும். புவனேஸ்வர் குமாரும் இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல விளையாடுறது கிடையாது. ஸோ வருஷத்துக்கு ஒருக்கா அங்கங்கே விளையாண்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஐபிஎல் வராரு. ஸோ முன்னாடி இருந்த பிரைம் புவி கிடையாது, சும்மா இங்க குத்துனார் அப்படின்னா அங்க ஸ்விங் ஆகும். அந்த பிரைம் புவி, ஸ்விங் கிங் அப்படின்னு அழைக்கக்கூடிய புவி கிடையாது. ஸோ அதையும் நான் பார்க்குறேன்.
ஓவராலா இந்த லைனப்ல பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங்கை கம்பேர் பண்ணும்போது பவுலிங் வீக்கா இருக்கிறத பார்க்குறேன். இந்த 3 பவுலர் தான் மெயின் பவுலர். இதை தாண்டி நீங்க வெளியிலிருந்து யாரை கொண்டு வந்தாலும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பவுலரா கிடையாது. ஸோ இதில் நீங்க என்னதான் ரேட்டிங் போட்டாலும் டாப் 3ல எஸ் தயாலும், ஹேசல்வுட், புவியும் தான் வருவாங்க. புவியுடைய ஃபார்ம் ஒரு கேள்விக்குறி. எஸ் தயாலை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர் கொடுக்க முடியாது. நியூ பால் வேணா கொடுக்கலாம். ஏன்னா டெத் ஓவர் கண்டிப்பா புவியும் ஹேசல்வுட்டும் தான் மாறி மாறி போட்டாகணும். ஸோ இவங்க 3 பேர் போக அடிஷ்னலா ஒரு பவுலர் தான் வேணும். ஏன்னா ஸோ ஓவராலா நீங்க போட போறது வந்துட்டு 20 ஓவர் அப்படிங்கிற பட்சத்தில் குர்னால் பாண்டியாக்கு 4 ஓவர் கொடுத்தாலும் லியம் லிவிங்ஸ்டன் மாதிரியான பவுலர் வந்துட்டு அடி வாம்பாருங்க. ஸோ 4 ஓவர் பக்கம் வந்துட்டு அவருக்கு கன்சிஸ்டண்டா கொடுக்க முடியாது. ஸோ இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் தேவைப்படுறாரு, இல்லைன்னா ஒரு ஆல்ரவுண்டர் தேவைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் பவுலிங் யூனிட்டுக்கு நான் 6.5 தான் ரேட்டிங் கொடுப்பேன். ஸோ பேட்டிங், ஃபீல்டிங் எல்லாமே ஓகே. வீக்னஸாக நான் பார்க்குறது பவுலிங் யூனிட். ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். ஸோ இதுதான் ஆர்சிபி டீமுடைய கம்ப்ளீட் டீகோடிங். ஸோ ஓவராலாக இந்த வருஷம் செம்மையாக இருக்கிறாங்க. ஓவரால் ரேட்டிங் நான் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னா 7.5 கொடுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு பேட்டிங், பவுலிங், ஒரு டீசென்ட்டான ஒரு பவுலிங், செம்மையான ஒரு ஃபீல்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் ஓவரால் ஆர்சிபி டீம் இருக்காங்க. ஸோ ஆன் பேப்பரில் நம்ம என்ன வேணாலும் பேசலாம். அட் த சேம் டைம் புவி ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னா பவுலிங் யூனிட்டே சும்மா தலையில மாறும். என்ன நடக்க போகுது, அந்த நியூ பால் யார் போட போகிறாங்க, முதல் 6 ஓவர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். பவர் பிளேயில் வந்துட்டு ரன் போச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் மேட்ச் வந்துட்டு கைவிட்டு நழுவுது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது 3 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எது வீக்னஸாகவும் எது ஸ்ட்ரென்த்தாகவும் பார்க்குறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லாமல் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.